வணக்கம். நம்ம உடம்பு எப்படி இவ்ளோ சிக்கலான வேலைகளை எல்லாம் இவ்ளோ கரெக்ட்டா செய்யுது? நம்ம மட்டும் இல்ல, செடி கொடிகள் கூட எப்படி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்கள மாத்திக்குது? இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த 2 சூப்பர் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு சூடான பாத்திரத்தை தொட்ட உடனே ஐயோ சுடுதேன்னு நமக்கு வலிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி போயிடும். அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம மூளை யோசிச்சு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்பு எப்படி இவ்ளோ வேகமா செயல்படுது? இதுக்கு காரணம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு எமர்ஜென்சி சிஸ்டம் தான். அத பத்தி தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். இந்த மாதிரி வேகமான செயல்பாடுகளுக்கு காரணம் நம்ம உடம்போட எலக்ட்ரிக்கல் வயரிங் சிஸ்டம் தான். அதாவது நரம்பு மண்டலம். இது நம்ம உடம்போட ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது தகவல்களை மில்லி செகண்ட் வேகத்துல கடத்துது. இப்ப நீங்க படத்துல பாக்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த வயரிங் சிஸ்டத்தோட அடிப்படை யூனிட். இதுக்கு பேரு நியூரான். இந்த நியூரான் ஒரு தசையோட சேர்ற இடம்லாம் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். இங்க தான் ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஒரு கெமிக்கல் மெசேஜா மாறி அடுத்த செல்லுக்கு தாவுது. டெக்னிக்கலா சொல்லணும்னா இதுதான் ஒரு நியூரானோட டெஃபினிஷன். A specialized cell transmitting nerve impulses, a nerve cell. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இது நம்ம உடம்போட ஒரு மெசஞ்சர். நம்ம உடம்புல கோடிக்கணக்கான நியூரான்கள் இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒரு குட்டி கம்ப்யூட்டர் மாதிரி தகவலை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அடுத்த செல்லுக்கு அனுப்புது. இந்த நெட்வொர்க் தான் நம்மள சிந்திக்க, நகர, எல்லாத்தையும் உணர வைக்குது. சரி, இந்த சிக்னல் எப்படி டிராவல் ஆகுதுன்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல டென்ட்ரைட் அப்படிங்கிற விரல் மாதிரி இருக்கிற பகுதியில தகவல் உள்ள வருது. அப்புறம் அது ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா மாறி ஆக்சான் அப்படிங்கிற நீண்ட வால் வழியா வேகமா போகுது. கடைசியா சினாப்ஸ்னு சொல்ற சின்ன இடைவெளியை தாண்டறதுக்கு அது ஒரு கெமிக்கல் சிக்னலா மாறி அடுத்த நியூரானுக்கு மெசேஜை பாஸ் பண்ணிடுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நியூரான்ல தகவல் பரிமாற்றம் ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரி. சிக்னல் எப்பவும் சரியான திசையில மட்டும்தான் போகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிக்னல் ரிவர்ஸ்ல போனா என்ன ஆகும்? மொத்த சிஸ்டமும் குழம்பிடும் இல்லையா? ஒரு மெசேஜ் போய் சேர்றதுக்கு பதிலா ஒரே இடத்துல சுத்திட்டே இருக்கும். அதனால இந்த ஒன் வே யூல் நம்ம உடம்போட செயல்பாடுகளை ரொம்ப துல்லியமா வச்சுக்க உதவுது. சரி, இப்ப நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கே வருவோம். சூடான பாத்திரத்தை தொடர விஷயம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம நரம்பு மண்டலம் ஒரு ஷார்ட்கட் எடுக்குது. ஒரு எமர்ஜென்சி சிஸ்டமை யூஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் அனிச்சை செயல்கள், அதாவது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். இந்த கான்செப்டை இன்னும் சிம்பிளா புரிஞ்சிக்க ஒரு கிரிக்கெட் மேட்சை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வேகத்துல பந்து போடும்போது பேட்ஸ்மேன்லாம் யோசிச்சு அடிக்க முடியாது. அது ஒரு ரிஃப்ளெக்ஸ். அந்த மாதிரி நம்ம உடம்பு யோசிக்க நேரமில்லாத ஆபத்தான சமயங்கள்ல எப்படி இவ்ளோ வேகமா செயல்படுது. இந்த படத்துல இருக்கிறது தான் அந்த ஷார்ட்கட் ரூட். இதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். இங்க பாருங்க, நம்ம கையில இருக்கிற ரிசெப்டார்ஸ் சூட்டை உணர்ந்த உடனே சிக்னல் நேரா தண்டுவடத்துக்கு, அதாவது ஸ்பைனல் கார்டுக்கு போகுது. அங்க இருந்து உடனே கை தசைகளுக்கு ஆர்டர் போயிடுது. மூளைக்கு தகவல் போறதுக்குள்ள இங்க வேலையே முடிஞ்சிடும். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்டே இதுதான். நம்ம உடம்போட சிஇஓ மூளைதானாலும் இந்த மாதிரி எமர்ஜென்சி நேரத்துல லோக்கல் மேனேஜர் மாதிரி நம்ம ஸ்பைனல் கார்டு உடனே முடிவெடுத்துரும். ஏன்னா சிக்னல் மூளைக்கு போயிட்டு அங்கிருந்து பதில் வர்றதுக்குள்ள கை வந்து போயிடும். அந்த முக்கியமான சில மில்லி செகண்ட்களை மிச்சப்படுத்துறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. இப்போ உங்களுக்கு ஒரு தெரிவான வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்கும் நம்ம யோசிச்சு செய்யற நடப்பது போன்ற செயல்களுக்கும் இதுதான் வித்தியாசம். ஒன்னு தன்னிச்சையா தண்டுவடத்தால கண்ட்ரோல் செய்யப்படுற ஒரு அதிவேக செயல். இன்னொன்னு நம்ம விருப்பப்படி மூளையோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு மெதுவான செயல். சரி, அந்த ஷார்ட்கட் ரூட்டை பத்தி பார்த்தாச்சு. இப்போ மெயின் ரோடுக்கு வரும். நம்ம உடம்போட சென்ட்ரல் கமாண்ட் சென்டர், அதாவது நம்மளோட எல்லா வாலண்டரி செயல்களையும் சிக்கலான சிந்தனைகளையும் கட்டுப்படுத்துற மூளைய பத்தி பார்க்கலாம். இதுதான் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர், நம்ம உடம்போட பிரதான ஒருங்கிணைப்பு மையம். இதுக்குள்ள பல பகுதிகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷலான வேலை இருக்கு. இந்த டேபிள பாருங்க, ஃபோர் பிரைன் தான் நம்மளோட முக்கிய சிந்தனை பகுதி. நாம கேட்கறது, பார்க்கறது எல்லாத்தையும் இதுதான் ப்ராசஸ் பண்ணுது. மிட் பிரைன் பல தன்னிச்சையான செயல்களை கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது ஹின் பிரைன். இதுல இருக்கிற செரிபெல்லம் நம்மளோட பேலன்ஸையும், மெடுலா பிளட் பிரஷர், வாந்தி மாதிரி உயிருக்கு முக்கியமான விஷயங்களையும் பார்த்துக்கொள்ளுது. இதுவரைக்கும் நாம பார்த்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ரொம்ப வேகமானது தான். ஆனா அதுல ஒரு சின்ன லிமிடேஷன் இருக்கு. அதால நரம்புகள் இணைக்கப்பட்ட செல்களுக்கு மட்டும்தான் போக முடியும். உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் ஒரே நேரத்துல மெசேஜ் அனுப்பணும்னா என்ன பண்றது? அதுக்கு தான் நம்மகிட்ட இன்னொரு சிஸ்டம் இருக்கு. இத நாம இப்படி ஒப்பிடலாம். நரம்பு மண்டலம் ஒரு வயர்டு இன்டர்நெட் மாதிரி, ரொம்ப ஃபாஸ்ட். ஆனா கேபிள் எங்க இருக்கோ அங்க தான் கனெக்ஷன் கிடைக்கும். ஆனா இந்த ரெண்டாவது சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது ஒரு வைஃபை மாதிரி.
கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் சிக்னல் உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் போய் சேரும். இந்த கெமிக்கல் சிக்னல்களுக்கு பேர் தான் ஹார்மோன்ஸ். டெக்னிக்கலா ஹார்மோன்ஸோட டெஃபினிஷன் இதுதான். கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் யூஸ்ட் பை மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் ஃபார் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். தே ஆர் செக்ரீட்டட் பை எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் டிரெக்ட்லி இன்டு த பிளட். சிம்பிளா சொன்னா இது நம்ம உடம்போட போஸ்ட்மேன் மாதிரி. நாளமில்லா சுரப்பிகள் இந்த ஹார்மோன்களை ரத்தத்துல கலந்துவிடும். ரத்தம் அதை உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் இதோட விளைவு பரவலா, ஆனா கொஞ்சம் மெதுவாவும் இருக்கு. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் அட்ரினலின் ஹார்மோன். திடீர்னு ஒரு பயமான சூழ்நிலையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஹார்மோன் ரத்தத்துல கலந்து மொத்த உடம்பையும் சண்டையீடு அல்லது தப்பி ஓடு மோடுக்கு தயார்படுத்திடும். இதயம் வேகமா துடிக்கும், தசைகளுக்கு அதிக ஆக்சிஜன் போகும், மூச்சு வேகமாகும். மொத்தத்துல உடம்பு ஒரு ஆக்ஷன் மோடுக்கு வந்துடும். சரி, இவ்ளோ நேர விலங்குகளை பத்தி பார்த்தோம். செடிகளுக்கு நரம்பு மண்டலம் இல்லையே, அப்போ அதுங்க எப்படி ஒருங்கிணைக்குது? இந்த தொட்டாசினுங்கி செடியை பாருங்க, தொட்டதும் எப்படி வேகமா சுருங்குதுன்னு. இது வளர்ச்சி சம்பந்தப்பட்டதில்ல. செடிகள்ல பொதுவா 2 வகையான இயக்கங்கள் இருக்கு. ஒன்னு தொட்டாச்சுனுங்கி மாதிரி வளர்ச்சி சம்பந்தம் இல்லாதது. அதுக்கு காரணம் செல்களுக்குள்ள இருக்கிற தண்ணியோட அழுத்தம் மாறுறதுதான். இது ரொம்ப வேகமா நடக்கும். இன்னொன்னு வளர்ச்சி சம்பந்தப்பட்டது. உதாரணமா ஒரு செடி வெளிச்சம் வர்ற பக்கம் வளைஞ்சு வளர்றது. இதுக்கு காரணம் ஆக்சின் மாதிரியான ஹார்மோன்கள். இது ரொம்ப மெதுவா நடக்கும். சுருக்கமா சொல்லணும்னா நரம்பு மண்டலம் உடனடி செயலுக்கான ஒரு தீப்பொறி மாதிரி. அதே சமயம் ஹார்மோன் சிஸ்டம் நம்ம உடலோட நீண்டகால மனநிலையையும் தயார் நிலையையும் அமைக்குது. ஒன்னு ஸ்பார்க்குனா இன்னொன்னு மொத்த என்ஜினையும் டியூன் பண்றது மாதிரி. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. நம்ம நரம்புகள் நம்மளோட சிந்தனை பகுதியாகவும் ஹார்மோன்கள் நம்மளோட உணர்வு பகுதியாகவும் இருந்தா இந்த ரெண்டும் சேர்ந்து எப்படி நம்ம ஒவ்வொருவரோட தனிப்பட்ட குணத்தை, அதாவது நம்ம ஆளுமையை உருவாக்குது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.